ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 801. ஸோ நேற்று நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா ஆல் போலில் 0-5 கொடுத்துருந்தோம். 0 ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தோம். அந்த 0 பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு பி போலில் ஒரு வின்னிங்காக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆல் போர்டு வின்னிங்கிறது கொடுத்துருக்கோம். சிங்கிள் போர்டில் பார்த்திங்கன்னா ஏ போர்டு ஓகேங்களா, சிங்கிள் போர்டில் ஏ போர்டு மட்டும் மிஸ் ஆகிருக்கும். ஸோ பி போர்டில் 0 இல்லாமல் ஆட்டமே இன்றைக்கி இருக்காது, 0 இல்லாமல் இன்றைக்கி ப்ளே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா பி போர்டில் சூப்பராக ஒரு 0ன்றது ஒரு வின்னிங்காக வந்திருக்கு. 0 இல்லாமல் ப்ளே பண்ண மாட்டாங்க சொல்லியே தான் கொடுத்தேன். ஸோ யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சி போர்டில் பார்த்திங்கன்னா 8 கொடுத்துருந்தேன், பி போர்டில் 0வும் 1ம் கொடுத்துருப்பேன். ஸோ பார்த்திங்கன்னா போர்டு வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ நான் கொடுத்த கெஸ்ஸிங் பாருங்கள், பி போலில் 0-1, சி போலில் 8 கொடுத்தேன். ஸோ இதுவே ஒரு பாக்ஸ் வின்னிங்காக 801 அப்படின்னு ரிசல்ட்டாக வந்திருக்கு. ஸோ நம்ம நேற்று விட இன்றைக்கி தான் கொடுத்தோம். ஸோ இதுக்கு முதல் நாள் வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம 3 டிஜிட் நம்பரில் 108ன்னு கொடுத்துருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. 108 அப்படின்ட்டு நம்பர் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த நம்பரை பாக்ஸுக்கு கொடுத்துருந்தேன். ஸோ அதை பார்த்திங்கன்னா நேற்றுக்கு முதல் நாள் கொடுத்த நம்பர் இன்றைக்கி அடிக்கிறாங்க பாருங்கள். ஒரு நாள் விட்டு ஒரு நாளுக்கு முன்னாடி கொடுத்த நம்பரை இன்றைக்கி அடிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். 3 டிஜிட் எப்படி வந்திருக்கு பாருங்கள் வின்னிங். ஸோ நம்ம ஆல் போர்டு கொடுத்துருக்கோம். சிங்கிள் போர்டு நம்பர் ஒரு வின்னிங், சிங்கிள் போர்டில் ஒரு பாக்ஸ் வின்னிங் மிஸ்ஸிங். ஸோ வந்துட்டு சி போர்டில் கொடுத்த நம்பரை நீங்கள் போர்டு சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணியிருந்தீங்கனாலும் கண்டிப்பாக ஒரு வின்னிங் வாங்கியிருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நல்ல கெஸ்ஸுக்கு தான் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ட்ரா நம்பரை பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா நிர்மல் கம்பெனி ஓகேங்களா. நிர்மல் கம்பெனி 390 ட்ரா நம்பருக்கான கேரளா கெஸ்ஸிங்க தான் பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்ச வரை வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். ஸோ இந்த ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா 801ன்ற ரிசல்ட்டு பாருங்கள் எந்த இயரில் வந்திருக்கு. ஸோ அதுக்கு அடுத்த நாள் என்ன ரிசல்ட்டுன்ற இந்த சார்ட்டை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பாருங்கள் 2022 801 ரிசல்ட்டு, அதுக்கு அடுத்த நாள் அதே 801 அப்படியே ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஏசி டபுள்ஸும் கொடுத்துட்டு வந்திருக்காங்க, ஏபி டபுள்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சார்ட்டை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு கெஸ்ஸிங் எடுக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம ஆல் போர்டுக்கான நம்பர் வந்து பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேஎல் மற்றும் டியருக்கு நம்பர் போட விருப்பம் இருந்தால் இவங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. 93 61 49 25 77. ஸோ உங்களுக்கு கேஎல் மற்றும் டியருக்கு நம்பர் போட விருப்பம் இருந்தால் மறக்காமல் இவங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க பார்த்திங்கன்னா வின்னிங் அமௌண்ட்னா 100% ஜெனினாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய விருப்பம் ஃப்ரெண்ட்ஸ் 93 61 49 25 77. ஸோ இந்த நம்பரை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்காங்க. ஸோ இவங்களை கான்டாக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய விருப்பம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம கெஸ்ஸிங்க்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆல் போர்டுக்கான நம்பர் வந்து பார்த்துடலாம். ஸோ நாளைக்கான ஆல் போர்டுக்கு பார்த்திங்கன்னா ஸோ அதுக்கு முன்னாடி சார்ட்டை பாருங்கள். இன்றைக்கி ரிசல்ட்டில் ஃபஸ்ட்டு 3 நம்பர் பாருங்கள். எப்போதுமே ஃபஸ்ட்டு இந்த பக்கம் இருக்கிற 3 நம்பரையும் பார்த்து வச்சுக்கோங்க. 339 இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க 339. நாளைக்கு ட்ரா நம்பர் பாருங்கள் 390. ஸோ இது வந்து எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதை வச்சு பார்த்திங்கன்னா 39 ஓகேங்களா. 39 93. ஸோ அப்படின்ற அந்த நம்பரை வந்து பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 39 93 இதை ரொட்டேட் பண்ணோம்னா 93. ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஸோ உங்கள் கெஸ்ஸிங்கில் ஓகே அப்படின்னா இதை நாளைக்கு ஏபிபிசிஎஸ்சி கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இதை இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டி போர்டில் 9 இருக்குது, அதாவது ஃப்ரண்ட்டில் பாருங்கள் டபுள்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் டபுள்ஸில் 7 இருக்குது, டி போர்டில் 1 இருக்குது. ஸோ 1க்கு பவர் பாருங்கள். அதுக்கு அடுத்த நாள் ஏ போர்டில் ஒரு வின்னிங்காக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ இது சார்ட்டை பார்த்த வரையும் ஸோ கம்பல்சரி வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 554 இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. டி போர்டு நம்பர் 4க்கு பவர் 9ன்றது பி போர்டில் ஒரு வின்னிங்காக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 998 8க்கு பவர் எடுத்தோம் அப்படின்னா 3. ஸோ அது பார்த்திங்கன்னா சி போர்டில் 3ன்றது வந்திருக்கு. ஸோ இதை வச்சு பார்த்திங்கன்னா நாளைக்கான ஆல் போர்டுக்கு இந்த 9 இருக்குது பார்த்திங்கன்னா டி போர்டுக்கு. ஸோ இதுக்கு நம்ம பவர் எடுத்தோம்னா 4. ஸோ 4 வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் நம்பர். ஸோ நாளைக்கு 4ஆம் நம்பர் இல்லாமல் மோஸ்ட்லி ப்ளே பண்ண மாட்டாங்க. ஸோ ஆல் போர்டுக்கு நீங்கள் 4 8 ட்ரை பண்ணுங்கள். 8 வந்து இம்பார்ட்டன்ட் நம்பர் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். 4 8 நாளைக்கு ஆல் போர்டுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதை விட்டால் வேறு நம்பர் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நம்பர் வரலாம் 5 ஓகேங்களா. அதாவது 5ன்ற நம்பர் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 3 நம்பரே ஒரு பாக்ஸுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஓகே. 3 நம்பருமே இம்பார்ட்டன்ட்.
இதையே ஏபிபிசிஎஸ்சிக்கு பிரித்தாலும் ஓகே. ஸோ அப்படி தான் நானே எடுத்திருக்கேன். ஸோ ஏன் அப்படின்னா இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நம்ம வீக்லி சார்ட்டுக்கு போயிடலாம். ஸோ வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரை நான் சார்ட் அண்ட் கால்குலேட் கெஸ்ஸிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுப்பேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சார்ட்டில் ஃப்ரெண்ட்ஸ் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்டில் போன வீக் பாருங்கள், இந்த இடத்துல 844ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. 844 இருக்குது ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் 535 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல 844, இந்த இடத்துல ஸோ இது வந்து போன வீக் ரிசல்ட் ஓகேங்களா. போன வீக் 844, அந்த வீக்கோட அதுக்கு அடுத்த நாள் பாருங்கள் இந்த இடத்துல இருக்கு பாருங்கள் 535 அப்படின்னு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மேட்ச் பண்ணி தான் நாளைக்கு ரிசல்ட்டுன்றது கொண்டு வருவாங்க. ஸோ அதை வச்சு பார்த்திங்கன்னா 5 ஸ்ட்ராங்கு, ஸோ 4 ஸ்ட்ராங்கு, 8 ஸ்ட்ராங்கு. இதை வச்சு தான் நான் ஆல் போர்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சார்ட்டை வேணாலும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், போன வீக் 844 இருக்குது, 535ன்ற நம்பர் இருக்குது ஓகேங்களா. ஸோ இதை வச்சு தான் நான் கொடுத்துருக்கேன் ஆல்போர்ட் நம்பர். ஸோ உங்கள் கெஸ்டிங்கில் எப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் 585 ரிசல்ட் ஓகேங்களா. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 585 ரிசல்ட்டு, அதுக்கு இந்த கிராஸ் இந்த வீக் இந்த இடத்துல பாருங்கள் 578 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த 58ன்ற நம்பர் அப்படியே இந்த இடத்துல கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வச்சு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 535 இருக்குது. ஸோ பார்த்துக்கங்க. ஸோ இந்த 53 ஓகேங்களா அப்படின்ற நம்பர் அப்படியே நாளைக்கு இறக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கங்க. ஸோ அது மட்டுமல்ல நம்ம மந்த்லி சார்ட்டில் பார்த்திங்கன்னா ஸோ இந்த இடத்துல பாருங்கள் 885 போன மந்த் ரிசல்ட் நல்லா பார்த்துக்கங்க. போன மந்த் ரிசல்ட்டு பாருங்கள் 885ன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த 885 அப்படின்னு இதிலேருந்து நாளைக்கு நம்பர் வந்து சாரி ஃப்ரெண்ட்ஸ் 885. ஸோ நாளைக்கு இதிலேருந்து கண்டிப்பாக நம்பருன்றது எடுப்பாங்க. ஸோ பார்த்துக்கங்க. இதை வச்சு தான் ஆல் போர்டுக்கு 8 5 கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்துக்கங்க. உங்கள் கெஸ்டிங்கில் எப்படின்னு பார்த்துட்டு ட்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ஆல்போர்ட் நம்பர் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிங்கிள் போர்ட் நம்பர் எடுத்திருக்கேன். சிங்கிள் போர்டில் பார்த்திங்கன்னா ஏ போர்டுக்கு 5 வரலாம். ஸோ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏ போர்டுக்கு 5. ஸோ அதை விட்டால் 4ன்ற நம்பர் வரலாம். பி போர்டுக்கு நம்பர் பார்த்திங்கன்னா ஸோ பி போர்டுக்கு 8 9 ட்ரை பண்ணுங்கள். சி போர்டுக்கு 0 ஸ்ட்ராங்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நேற்று ஏசி டபுள்ஸில் உள்ள 0 இன்றைக்கி பி போர்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நாளைக்கு சி போர்டில் கொண்டு வரலாம். சி போர்டுக்கு 0 ஸ்ட்ராங்கு. என்னோடய கெஸ்ஸிங்க்கு உங்கள் கெஸ்ஸிங்கில் சி போர்டில் 0 இருந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ இல்லைன்னா விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். சி போர்டுக்கு இதை விட்டால் 6ன்ற நம்பர் வச்சு பாருங்கள், இதிலே ஒரு வின்னிங்கிறது வரும். ஸோ இதை மேட்ச் பண்ணி நான் ஏபிபிசிஎஸ்சி அண்ட் 3 டிஜிட் நம்பர் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் வந்து பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏபிபிசிஎஸ்சிக்கு பார்த்திங்கன்னா 65 94 85 95 60 45 39 53 54 54 63 ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இது நாளைக்கான 2 டிஜிட் நம்பர். இதில் உள்ள நம்பர்ஸ் உங்கள் கெஸ்ஸிங்கில் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 3 டிஜிட் நம்பர் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 3 டிஜிட் நம்பர் பார்த்திங்கன்னா ஸோ இது நான் பாக்ஸுக்கு கொடுக்குறேன். ஸோ ஸ்ட்ரைட்டாக ட்ரை பண்ணாலும் ஓகே, டேரெக்டாக ட்ரை பண்ணாலும் ஓகே, பாக்ஸ்க்கு எடுத்தாலும் ஓகே, உங்களுடைய விருப்பம் ஓகேங்களா. 851 950 589 806 399 586 ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ நான் கொடுக்குற நம்பர்ஸ் வந்து உங்கள் கெஸ்ஸிங்கில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இல்லாத நம்பர்ஸ் விட்டுருங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.